இந்த சங்கீதம் 67 சில வாக்கியத்தை கவனித்து பார்த்தால் இது சங்கீதத்தினுடைய தாற்பயம் என்னது? எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுக்காக கர்த்தர் என்ன செய்வாரா? அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பார். 3 இதிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். என்ன படப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது ஆசீர்வாதம், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் இறங்குகிறார். இரண்டாவது, என்னுடைய அழுத்தங்கள் தேவையின் மத்தியிலே எனக்கு முடியாது சொல்லும் பொழுது அவராய் இறங்கி என்னை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் இரண்டாவது. மூன்றாவது, மற்றவர்களுக்கு நான் கர்த்தருடைய சாட்சியை இருப்பதற்காக வேண்டி அவர் தம்முடைய முக பிரகாசத்தை என்மேல் அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எழும்பி என்னை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவர்கள் வாக்கியத்தை சொல்லும் பொழுது மக்கள் அதை கேட்டு அவர்களும் கர்த்தரை துதிக்கிறார்கள். இது ஒரு விதம். இன்னொன்று, மற்றவர்கள் தாங்களாகவே அனுபவித்து அவர்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள்.